அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம், அதிலே 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். 16, 17 மற்றும் 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பேதுரு இன்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹல்லேலூயா, ஆமென். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் என்று 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எனவே நான் முதலாவது உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஜெபங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். வேதம் சொல்கிறது, சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். எனவே உங்களை பார்த்து இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தட்டி கொண்டிருப்பது போதும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க தட்டி கொண்டிருப்பது போதும். நீங்கள் திறந்தால் ஆச்சரியப்படும்படி அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, விவரிக்கப்பட்ட விந்தைகள். விவரிக்கப்பட்ட விந்தைகள். இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். சில காரியங்கள் நிமித்தமா நாம் பின்னும் தட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கதவை திற, உன் அற்புதம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது. ஹல்லேலூயா. சரி, ஏன்னா இதுல நம்ம 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த காரியங்கள் என்ன பண்ணாராம், விவரித்து அவர்களுக்கு சொன்னார். அப்படித்தானே? விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து. ஸோ விவரிக்கப்பட்ட விந்தைகள் அப்படின்னு ஏன் நம்ம சொன்னோம், ஏன் தலைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த விவரிக்கும் காரியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் இருக்கே, இது 11ஆம் அதிகாரத்திலே தொடங்கிருச்சு. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 11:4. அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாக அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி. பிரைஸ் தி லார்ட். அப்போ 11ஆம் அதிகாரமும் பேதுரு விவரித்தவைகள் தான், 12ஆம் அதிகாரமும் பேதுரு விவரித்தவைகள் தான். எனவே இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஏன்னா இந்த 11ஆம் அதிகாரம் ஆவியானவரை பற்றின அதிகாரமாக இருக்கிறது. ஆவியானவர் செய்த 3 காரியங்கள், அவைகளை நான் முதலாவது சொல்ல போகிறேன். அதாவது ஆவியானவரோடு சம்பந்தப்பட்ட 3 காரியங்கள். அதற்கு பிறகு இந்த நம்ம வாசித்த 12ஆம் அதிகாரம், அதன் முதல் வசனமும் அந்த அதிகாரத்தின் 20வது வசனமும் அக்காலத்திலே என்று துவங்குகிறது. அப்படிதானே? அப்போ இந்த காலத்தின் மேன்மை, அதை குறித்து நான் சொல்ல போகிறேன். உங்களை கர்த்தர் எந்த சீசன்ல வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதை தாண்டி தேவன் எப்படிப்பட்டவர், ஒரு 3 காரியங்களை சொல்லி முடித்து விட போகிறோம். அல்லேலூயா. அப்ப விவரிக்கப்பட்ட இந்த விந்தை, பேதுரு 10ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெந்தெக்கோஸ்து எனும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்குள் ஊற்றப்பட்டார். ஆனால் வாக்குத்தத்தமானது யூதர்களோடு அடங்கி போகிற ஒரு காரியம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உரியது என்று பேதுரு பின்னும் அதை பிரசங்கித்து சொல்கிறார். எனவே புறஜாதியாருக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. கொர்நேலியு என்பவனுடைய வீட்டிலே அது நிகழ்ந்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியாருக்கும் அருளப்படுகிறார். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அதை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் என்று பார்க்கலாம். அப்படிதானே? ஆபிரகாம் ஒரு மனுஷனை, அதாவது ஒருவனை தேசமாக்குவேன்னு சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் புறஜாதியாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்திருக்கிறது என்று கலாத்தியர் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஒரு தேசத்தோடு அடங்கி போயிருந்த ஆசீர்வாதம் புறஜாதியாருக்குள்ளும் பரவின போது வாக்குத்தத்தம், அதன் வல்லமை, வாக்குத்தத்தத்தின் வல்லமை அந்த எல்லையை தாண்டி வந்திருக்குன்னு சொல்றதையும் சேர்த்து என்ன சொல்லலாம்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னும் பெருசா வளர்ந்துருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் 10ஆம் அதிகாரத்திலே நடந்த நிகழ்வு. ஆவியானவர் அருளப்பட்டார். அதை விவரித்து சொல்லுகிறார் 11ஆம் அதிகாரத்தில். ஏன்னா சிலர் குற்றப்படுத்துகிறாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் சிலர் அவரை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சிலர் அவரை பார்த்து குற்றப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அதிலிருந்து 3 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அது எல்லாமே ஆவியானவரை பற்றி தான் இருக்கு. அந்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட 3 காரியங்கள், அதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். சரி, இந்த சத்தம் யாருடையது? 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு அப்ப கட்டளையிட்டார். பேசுனது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா, ஆவியானவர் சொல்றார். அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன வச்சிருக்கேன்? ஏன்னா அவன் போய் கேட்கிறான் பாருங்க, எனக்கு பசிக்குது, அப்படித்தானே? 10ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், அல்லேலூயா. நல்ல காலத்துக்கு அப்ப மேகி நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படித்தானே? ஸோ புசுக்குன்னு 2 நிமிஷத்துல ஒன்றும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆயத்தம் பண்ணுகையில், அல்லேலூயா, ஆயத்தம் பண்ணுகையில் ஆவியானவர் சொல்லுகிறார், அடித்து புசி. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா, மனுஷிகமாக உனக்கு பிரியமானவைகளை நீ ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாகவே நான் முந்தி உனக்கு பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி விட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மாம்சத்தில் இன்னும் அது ரெடி ஆகல, ஆனா ஆவியில் அது என்னாச்சு? ரெடி ஆயிருச்சு. அப்ப ஆவியானவர் முதலாவது குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 11:7 படி என்ன சொல்லுகிறாருன்னா, தாமதம் இல்லை. அல்லேலூயா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் காட், உனக்கு ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஒருவேளை ஆயத்தமாயிட்டு தான் இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏய், அடித்து புசி, ரெடி ஆயிருச்சு. ஹல்லேலூயா, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ரெடியா இருக்கு, தாமதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல பசி எல்லாருக்கும், பஞ்சகாலம் வேற. உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் வேலைக்காரனை பார்த்து, நீ போய் கூழ் காய்ச்சுப்பா, போய் கூழ் காய்ச்சு போ, சீக்கிரம் கூழ் காய்ச்சு. கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்பவே ஏற்கனவே ரெடியான அந்த வார்கோதுமை அப்பங்கள் பாகால் சலிஷாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாம்சீகமாக சரீர பிரகாரமாக தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த பசிக்கு தேவையான, அந்த ருசிக்கு தேவையானவைகள் ஆயத்தமாக்கப்படும் முன்னமே அடித்து புசி என்னும் வார்த்தைகளை ஆவியானவர் திருவளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? தாமதம் இல்லை. 2வது அப்போஸ்தலர் 11 அதிலே 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். எதை பத்தி பேசுகிறாருன்னா, இதுவும் ஆவியானவர் பத்தி தான். ஏன்னா 16வது வசனத்தை வாசிங்க. 11:16. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். 15 கூட வாசிச்சு பாருங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர். யார் அவரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் பேச தொடங்கின போது ஆவியானவர் ஆதியில் நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஹல்லேலூயா.
Praise the Lord. எனவே ஆவியானவரோடு சம்பந்தப்படுத்தி தான் 17ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கணும். 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? 17. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு கீழே கடைசியில் என்ன போட்டுமா? தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம். அப்ப என்ன சொல்றோம்னா, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தடை இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு தாமதம் இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தடை இல்லை அப்படிங்கிறாரு. மூணாவது என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் 11 27-30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் வராங்க, அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க, எருசலேம்ல இருந்து வராங்க. அதிலே அகபு என்று சொல்லப்பட்ட ஒருவன் எழுந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆவியானவராலே அறிவிக்கிறான். அப்படித்தானே? அங்கே யார் வந்துட்டா? ஆவியானவரால் அறிவிக்கிறான். என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு பஞ்சம் உலகமெங்கிலும் ஒரு குளோபலா ஒன்று நடக்கும்னு சொல்றான். ஒரு பஞ்சம் வருதுங்க, உலகமெங்கிலும் வருது அப்படின்னு சொன்னான். எப்படி நமக்கு குளோபலா வந்து அந்த வைரஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் உலகமெங்கும் பஞ்சம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கிழபதியூர் ஆயனுடைய காலத்திலே அது அப்படியே என்ன பண்ணிச்சான்? நடந்துச்சு. Praise the Lord. அப்படியே நடந்துச்சு, உண்மைதான். ஆனா 27-30 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு தீர்மானம் நிறைவேறுகிறது. ஒரு தீர்மானம் போடுறாங்க. போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பஞ்சகாலத்திலும் யூதேயாவில் இருக்கிற சகோதரருக்கு பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து ஒவ்வொருவரும் அவங்க திராணிக்கு தக்கதா என்ன பண்றாங்களாம், சேர்த்து மொத்தமா கொடுத்து அனுப்பினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் மூணாவது என்ன போட்டிருக்கேன்னா, ஆவியானவர் எங்கேயோ அங்கே தாழ்ச்சி இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாமதம் இல்லை, தடை இல்லை, தாழ்ச்சி இல்லை. பஞ்சமே வரட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆவியானவர் அது வரும்னு அறிவிச்சிட்டாரு. அப்படி வர்றதுனால என்ன ஆகுது? உலகமே பஞ்சப்பட்டு கடந்தாலும், பஞ்சத்திலே பற்றாக்குறையிலே சிக்கி தவித்தாலும் நம்முடைய ஜனத்திற்கு தேவையானவைகள் சப்ளை ஆகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இந்த இரவில் நீங்கள் இந்த 3 காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் அடித்தளமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தாமதம் இல்லை, ரெண்டாவது தடை இல்லை, மூணாவது என்னது? தாழ்ச்சி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த காலத்துக்காக நம்ம வருகிறோம். அந்த 2 வசனங்கள் இருக்கு பாருங்களேன். ஒன்று, அதாவது 12:1 12:20 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? அக்காலத்திலே அந்த 1வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை, அப்படிதானே? அது கூட ஆச்சரியமா இருக்கு. சிலரை தான் துன்பப்படுத்தி பார்த்துருக்கேன். சில ஆள்லாம் அம்பாட்டில் இருக்கட்டும், அவன் நம்ம ஏஜென்ட், அவன் பிசாசு பார்க்குறேன், இவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சபைக்கு வரும்போது தான் ஆண்டவரே அல்லேலியாம்பா, அந்த பக்கம் போன பிறகு என்ன பண்ணிடுவான், வேற ஏதாவது பிக் பாஸ் அது இதுன்ட்டு அங்கிட்டு போயிடுவான். அதனால சிலரை, யாரெல்லாம் உத்தமமாக இருக்கு அந்த சிலரை மட்டும் என்ன அல்லேலூயா. அது பாருங்களேன். சரி இருக்கட்டும். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அக்காலத்திலே, அந்த காலத்தின் வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வேதம் இதை எழுதுகிறது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எந்த சம்பவம் நடக்குது, அந்த காலகட்டத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் நாமும் பேதுரு போல எப்படி இருக்கலாம்? தெம்பா இருக்கலாம். ஆமாவா? இப்போ நாங்கள் உங்களை பார்த்து சொல்றோம், பிரதர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில் 5 மணிக்கு கழுத்தை வெட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் தூங்குவீங்களா? தூங்குவீங்களா? என்ன தூங்க முடியுமா? கழுத்தை என்னப்பா சார், கடங்காரே நாளைக்கு வர்ற நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படித்தானே? ஆனால் பேதுரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தில் இருக்கிறார், எவ்வளோ ரூட்டடாக இருக்கிறாரு. காலத்தை குறித்த தரிசனமும் வெளிப்பாடும் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது. அதனால தான் மோசே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எங்கள் நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாரும். We must know the seasons. வரும் காரியங்களை எங்களுக்கு முன்னதாக என்ன செய்யுங்க, அறிவிங்க, எங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னெல்லாம் நடக்குமோ அந்த காரியங்களை முன்னாடி என்ன பண்ணாங்க, அறிவித்தாங்க. அப்போ உயிரோடு இருந்த சந்ததி என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அடுத்து என்ன மழை வருமா வராதா, என்ன போய் நேரு சபையில் போய் கேளுங்க, அப்படிதானே?
ஏதோ கொஞ்சம் பஞ்ச காலம் வர மாதிரி தீரதை யார்கிட்ட நேரு சபையில் போய் கேளுங்க. இப்போ சபையில் இருக்கும்போது எம்எல்ஏ கேட்டுக்கிருக்கான். அல்லேலூயா. காலம் என்ன பண்ணிடுச்சு, மாறி போச்சு. அந்த காலத்தில் உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இப்பொழுது நாம் சைக்கிளே போயிடுறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 12:3 மற்றும் 4. அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகை 2 காரியம் சொல்லப்படும். அந்த காலத்தின் ரகசியமாக 2 காரியங்கள் சொல்லப்படும். என்ன அப்படின்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இன்னொன்னு என்னது, பஸ்கா பண்டிகை. இது ஒரிஜினலா எப்ப கொண்டாடினாங்க? முதல் எப்ப கொண்டாடினாங்க? எகிப்திலிருந்து வெளியே வரும்போது கொண்டாடினாங்க. 400 வருஷமா அடைச்சி வச்சிருந்ததே புறப்பட்டான்னு சொன்னா, 4 நாளைக்கு அடைச்சி வச்சிருந்தேன் புறப்பட மாட்டானா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? புரியல. பஸ்கா பண்டிகையுடைய அடித்தளமே என்ன அப்படின்னா, அது ஒரு விடுதலையின் பண்டிகை. அப்படிதானே? 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். அதுல 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 400 வருடத்தின் அடிமைத்தனத்தை முறித்து அவர்களை புறப்படச் செய்த பண்டிகை தான் என்னது, பஸ்கா பண்டிகை. அதை தான் இயேசு என்ன பண்றாருன்னா, அடிமைத்தன வீடாகிய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு நமக்காக பஸ்கா ஆடாக, பஸ்கா பலியாக, புளிப்பில்லாத அப்பமாக, பாவமே இல்லாத பரிசுத்தராக வானத்திலிருந்து இறங்கின அப்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பண்டிகை நிழலாட்டமாக இருந்தது. கிறிஸ்து அவைகளை நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய விடுதலை இருக்கா இல்லையா? பெரிய விடுதலை இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விடுதலை நம்ம சொல்றோமே, அந்த விடுதலை ஒரு அடிமைத்தனத்தை, அதாவது சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு சம்பவம் அதில் இருக்கா இல்லையா? இருக்கா? அப்படிதானுங்க. எகிப்து என்னும் அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து அந்த இருப்பு காலவாயின்னு சொல்றார் ஆண்டவர். அவ்வளவு இடத்துல, அந்த நெருக்கமான இடத்துல, வெளியவே வர முடியாத இடத்துல, 400 வருஷமா எவ்வளவு முயற்சித்து முடியாத ஒரு இடத்துல இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள், விடுதலை ஆனார்கள். அது இருக்கிறதுல இந்த விடுதலைக்கும் பணத்துக்கும் இந்த சம்பந்தம் இருக்கா? இந்த விடுதலை நடந்துச்சு, அதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களே, அதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? பொண்ணோடு தானே போனாங்க, அதையும் சொல்லுங்க. அப்போ அந்த விடுதலையில் என்ன இருக்கு? இந்த விடுதலையில் என்னெல்லாம் இருக்குன்னா அதாவது சுயாதீனம் இருக்கு. அப்படித்தானே? அடிமைத்தனத்திலிருந்து என்ன இருக்குது? ஒரு சுயாதீனம், ஒரு ஃப்ரீடம், விடுதலை இருக்கு. அல்லேலூயா. ஸோ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இருக்கிறது. அது மட்டுமா? புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்கள்? பொன்னோடு பொருளோடு புறப்பட்டார்கள். அப்போ பணமும் தான் அதில் என்ன செய்யுது இருக்கு. நீங்க எடுக்கிறீங்களோ எடுக்கலையே அது வேற விஷயம். வேணாம்னா எங்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா. நாங்கள் இன்னும் 4-5 இடத்த சபைக்கு வாங்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இருக்குதா இல்லையா? சரி, ஆரோக்கியம் இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்றோம்? ஆரோக்கியம் இருக்குன்னு எப்படி சொல்றோம்? என்னாம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. பக்கத்தில் தெரிஞ்சு சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு காய்ச்சல்லாம் வராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய காண்டாமிருகத்துக்கு என்ன இருக்கு? காய்ச்சலா போச்சு. 102, 104 காய்ச்சலா போச்சு. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யல, வரல. காண்டாமிருகம் காய்ச்சலா கிடக்கு. அல்லேலூயா. வசனம் தெளிவா இருக்கு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்படின்னு என்ன தெரியுமா? they are unstoppable. நிறுத்தவே முடியாது. தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காண்டாமிருகத்தை விட்டுருங்க. நம்ம மதுரையில காளைகள் சீறி பாய்ந்து வர இடத்த பார்த்துருக்கீங்களா? போய் நிப்பாட்டி பாருங்க. போய் நீங்க பெரிய, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்னுங்க,
அடிச்சு தூக்கி அலங்காநல்லூர் கொண்டு போயிடும். அல்லேலூயா, கரெக்டா? ஆமாம் தானே? காளையவே நிப்பாட்ட முடியாது நமக்கு. பாஸ்டர் காளைக்கே போறீங்க, கோழியவே நிப்பாட்ட முடியாது பாஸ்டர். அது போகிற போக்கில் அதுக்கு பின்னாடி எங்கிட்டு ஓடுறதுக்கு? அப்படி இருக்க நம்ம நிலைமையில அவங்க எப்படி இருந்தாங்களாம்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். ஏன்னா ஆண்டவர் தெரியும், இந்த ஜனம் புறப்பட்டு வெளியே வரும்போது இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டு ஒருவரும் இருக்கவில்லை. அப்ப பஸ்காவாக பாருங்க, இதெல்லாம் நிழலாட்டம். நம்ம சொல்றதெல்லாம் என்னது? நிழலாட்டம். நிழலாட்டமே பாவத்திலிருந்து விடுதலை, பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னா அது நிஜமாக சிலுவையில் நிறைவேறின போது அது எவ்வளவு அதிகமான விடுதலை கொண்டு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். கை தட்டுறதை பார்த்தாலே சரியா தெரியல. இது காண்டாமிருகத்து பலன் மாதிரி தெரியல, காலிஃப்ளவர் பலன் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு விடுதலை அந்த காலகட்டம். ஏன் தைரியமா தூங்குறான்னா அவனுக்கு தெரியுது, எப்பா இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இது விடுதலையை கொண்டாடுற காலத்துல போயிட்டு தெரியாதனமா நீ என்ன பண்ணிட்ட? சிறைச்சாலையில் வச்சிருக்கியப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உண்மையில் பேதுரு ஒரு காண்டாமிருக கிறிஸ்தவர், அப்படிதானே? அம்மா தானே? பேதுரு சும்மா பயந்துகிட்டா இருந்தாரு. தேவதூதன் ஆண்டவர் சொல்லி விடுறாரு, தேவதூதன் எப்பா நீ போய் சும்மா என்ன பண்ணிடாதே, எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி போயிட்டு பயப்படாதே அப்பெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். இவனுடைய வாசி பார்த்தீங்கன்னா, அதாவது 16 சேவகர்கள், 4 வகுப்புகள், 4 வகுப்புல 4 பேரா 14 சேவகர் இருக்காங்க. வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் ஒருத்தனும் படுத்திருக்காங்களாம். அல்லேலூயா. அதுக்கு நடுவில் யார் படுத்திருக்கா? பேதுரு படுத்திருக்கிறார். அந்த போட்டிருக்கு 6வது வசனம் பார்த்தீங்களா? 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற் சேவகரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல தேவதூதன் நிற்கிறான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, சும்மா போய் லைட்டு கீட்ட போட்டு காட்டாத. அவன் என்ன செய்ய மாட்டான், எந்திரிக்க மாட்டான், பயப்பட மாட்டான். நீ போய் விழாவில் தட்டுனாதான் அவன் என்ன பண்ணுவான். எப்படி தூங்கியிருக்கான்? காரணம், அவனுக்கு காலத்தின் ரகசியம் தெரிந்தவனாயிருந்தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, this is my season and nothing can bound me. Hallelujah, praise the Lord. என்னுடைய விடுதலையின் காலத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். விடுதலையின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னை கட்டி வைக்க ஒன்றாலையும் முடியவே முடியாது. Hallelujah, praise the Lord, amen. So இந்த விடுதலை, இது ஒரு விடுதலையின் காலம். இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலைன்னு சொன்னா 3 விதமான விடுதலை, 3 லெவல்ஸ்ல அல்லது 3 டைமென்ஷன். அதையும் நான் சொல்றேன். 3 விதமாக இந்த விடுதலை நடக்குது. முதலாவது 17ஆம் வசனத்தை வாசிங்க. 12:17 அப்போஸ்தலர் 12:17. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை. காவலிலிருந்து விடுதலை, பேசாமல் இருக்கும்படி. அவிசுவாசலுக்கு பேசவே விடக்கூடாது. அல்லேலூயா, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? முதல்ல பேதுரு வந்துட்டாரு, போய் சொல்றா உள்ள போயிட்டு ரோதை, அப்படித்தானே? சொன்னோன்னு என்ன பண்ணிருக்கணும்? அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு கதவு திறந்துருக்கணும். திறக்கல. அடுத்து என்ன பண்றாங்க? சொல்றாங்க, நீ பிதற்றுகிறாய். அந்த அம்மா சொல்லுது, இல்லப்பா உண்மையிலேயே வந்திருக்காரு, எனக்கு சத்தம் கேட்குது. இல்லை அவருடைய தூதனாக இருக்கலாம். சரியா? உள்ள பெரிய பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. நல்லா அவர் ஒரு தூதனா, அவர் கரெக்டாக பார்த்தியோ, அதே மாதிரி சத்தம் இருந்துச்சோ, ஒருவேளை அவருடைய தூதனாக இருக்கலாம். பின்னாடியும் பின்னும் பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவிசுவாசம் உள்ள சந்ததி. அதனாலதான் பேச கையை வந்தாரே, நீ பேசாம. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது எப்படி இருக்கு? பலத்திலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம தமிழ்ல சொல்ல முடியல, அவர் வாயிலே வடை சுடுவாருன்னு, அந்த மாதிரி இருந்திருக்காரு விசுவாசி போறான். அதனால பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அவனை பேசி விடல. கையை நீ அமைதியா, நான் பேசுற மட்டும் என்ன பண்ணு கேளு. பவுல் சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, விசுவாசம் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா நீங்க பேசாம இருக்கதா எனக்கு நல்லது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனை? அவிசுவாசம் உள்ளவன் பேசி பேசி நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிடுவான்? கரைச்சி விட்டுருவான். அதனால
பேதுரு கையமர்த்திட்டார். பேசாத, நீ அமைதியார், நான் பேசுற மட்டும் கேளு. உனக்கு ஏற்கனவே விசுவாசம் இல்லை, ஆனால் நல்ல ஜெபம் பண்ண தெரிஞ்சிருக்கு, விசுவாசிக்க தெரியலை. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினான், ஆனால் விசுவாசத்திலே உறுதி இல்லை. சரி, ஓகே. அப்போ முதல் விடுதலை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, காவலிலிருந்து விடுதலை. பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காவல், எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள், எவைகள் உங்களுக்கு விரோதமாய் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இரவு ஆண்டு சொல்கிறாரு, அந்த காவலில் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் தைரியமா சொன்னேன், இது விடுதலையின் இரவு என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த விடுதலை இன்னும் கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தால் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசியுங்கள் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து. அல்லேலூயா. என்ன அழகா இருக்கு பாருங்க. ரைட்டு கையும் அசைக்க முடியாது, லெஃப்ட் கையும் அசைக்க முடியாது. ஏன்னா ரைட்ல படுத்திருக்கிறவனோட ரைட்டு சங்கிலி இருக்கு, லெஃப்ட்ல படுத்திருக்கிறவனோட லெஃப்ட் சங்கிலி இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா அது? அதாவது ஒரு விலங்கை எடுத்து இந்த கையில போட்டு அங்கிட்டு தூங்குறவங்க கையில போட்டிருக்கு, இந்த பக்கம் விலங்கை எடுத்து இந்த கையில போட்டு அங்கிட்டு தூங்குறவங்க கையிலையும் போட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் சங்கிலி படுத்துக்காரு. ஒரு தெளிவாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இது கிடையாது, ஏற்கனவே இதே மாதிரி இப்போ உள்ளதுக்கு போட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே, தெரியுமா? அப்போஸ் நான் அப்படி ஆரம்பத்திலேயே உள்ள போய் போட்டோடனே சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறதையும் உள்ளே திறந்த போது அவர்களை காணோம். ஒருத்தன் ஓடியும் சொல்றான், நீங்க உள்ள போட்டாலாம் வெளியே பிரசங்கம் பண்ணிருக்காயான். ஸோ ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு இருக்கனால பேதுருவை என்ன பண்றாங்க, ஐயா பார்த்து எப்படி தான் வெளியே போனாங்கன்னு தெரில, புகை கொண்டு கூட இல்லை, எங்கிட்டு போனாங்கன்னு தெரில. அதனால இந்த தடவை என்ன பண்ணுங்க, 16 காவலையும் போட்டு பக்கத்தில் 2 பேரையும் படுக்க வச்சிருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனா கர்த்தர் வந்தோடனே முதலாவது விடுதலை எங்க கிடைக்குதுன்னா, கைகள். சொல்லுங்க, கைகள். அல்லேலூயா. எரேமியா 40வது அதிகாரத்தில் ஐ திங்க் 4th verse 4வது வசனம் வாசிக்க கேட்போம் சீக்கிரமா. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போதும். உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒருவேளை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இது நாள் வரைக்கும் உன் கைகள் கட்டப்பட்டிருந்திருக்கலாம். நன்மையானவைகளை செய்யக்கூடாதபடிக்கு இது நாள் வரைக்கும் உன் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இரவு விடுதலை நிறைவு ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளில் இருக்கிற விலங்குகள், உன் கைகளில் இருக்கிற கட்டுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, சங்கிலிகள் உடைந்து போயிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் முதல்ல எடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, காவலில் இருந்து விடுதலை. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கடிகளா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், அந்த காவலில் இருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது என்ன அப்படின்னா, 11ஆம் வசனத்துல முதல் பகுதி வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? deliverance, liberation from the control of people. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க பையனை நல்லா வளர்த்தோம் பாஸ்டர், என்ன பண்ண சொல்றீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், டோட்டலா கண்ட்ரோல் அவ என்ன பண்ணிட்டா, எடுத்துட்டா பாஸ்டர். ஆமாவா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சொல்லுவாங்க. சில கேட்டிருக்கீங்களா அப்படி? பாஸ்டர் அவர் ஒன்றும் செய்ய முடியாது பாஸ்டர், குடுமி யார்கிட்ட இருக்கு, இங்க பின்னாடி இருக்கு பாஸ்டர். அதே மாதிரி சிலர் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் கைக்கு நீ விடுதலையாக்கப்படுகிறாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யார் உன்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களோ, யார் உன்னை கட்டுப்பாடுகளுக்குள்ள வைக்க நினைக்கிறாங்களோ, அதுல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறார். நம்ம இருக்க வேண்டிய ஒரே ஒரு கரம் என்ன தெரியுமா, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேறு யாருடைய கண்ட்ரோல்லையும் ஆண்டவர் உங்களை வைக்க
விரும்பல. ஏரோதின் கைக்கும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது விடுதலை காவலில் இருந்து, இரண்டாவது விடுதலை சிலருடைய கையில் இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே கண்ட்ரோலு இல்லை. என்னுடைய சகோதரர்கள் தம்பி ஜான் அப்புறம் ஜாஷ்வா, இவங்க இரட்டை பிள்ளைகள், ட்வின்ஸ். நாங்கள் அண்ணா நகரில் வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி மாடியில் இருந்து இப்படி பார்த்தேன்னா கீழே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, இவனும் அவனுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பையன் விளாட்றாங்க. ஒரு தட்டான் தெரியுமா? கிராஸ் ஹாப்பரா, அது என்னது, டிராகன் ஃப்ளையா? டிராகன் ஃப்ளை, ஓகே. அந்த தட்டானுடைய வாலில் ஒரு நூலை கட்டியிருக்காங்க. சிரிக்க பார்த்தா நாங்கள் அந்த காலத்தில் அப்படியே தூக்கி விடுவாங்க. அது சரன்னு பறக்கும். அங்கே போனோடனே சடார்னு இழுப்பாங்க. அப்படியே இழுத்து கையில் வச்சுறாங்க. உடனே ஒரு த்ரில், அப்படியே அதில் சந்தோஷம். வாரு, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அவங்களுடைய எல்லாத்திலையும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த காலத்தில் WWFலாம் சண்டை போடுறதுலாம் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு சண்டை வைப்பேன் நான். அடிங்கடா, நம்ம பார்க்குறோம்னா எங்கள் அம்மா வந்து என்னை சத்தம் போடுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கடியே, நீ ஊழியக்காரனா அப்படிம்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி நிறையா நடந்திருக்கு. ஸோ இந்த தட்டானை விட்டுட்டு அப்படியே அதில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் வந்து அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். ஒரு விடுதலை பற்றிய வார்த்தையை செய்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறக்கா, அப்படியே என் செய்தி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு செய்தி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அது அப்படியே உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது செய்தி கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ எனக்கு ஆவியானவர் சொன்னார், அவன் என்ன பண்ணுறான்னு பாருன்னு. பார்த்தா அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ தான் சொன்னார் ஆவியானவர், இங்கே பார், இப்படி தான் இருக்குது சில விசுவாசியுடைய வாழ்க்கை. அவர்கள் சிறகடித்து பறக்க விடுகிறான், ஆனால் ஏதோ ஒன்று அவனுடைய கைப்பிடிகளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அவங்க சுயாதீனம் உள்ளவர்களாய் பறந்து எழும்பும் போது அதை பிடிச்சி இழுத்துறான். அது எவ்வளவு முயற்சித்தாலும் அதால் பறக்க முடியாது. அப்போ அதிலே அந்த அவன் களி கூறுறது மாதிரி தான் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா, களி கூர்ந்துட்டு இருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன். நீ செய்கிறத நான் சொல்லி தரணுமா, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு அங்கே இருக்க கத்திரிக்கோள் காமிச்சார். நான் போய் என்ன பண்ணேன், நான் அசுக்கு அந்த கத்திரிக்கோள் எடுத்து இவங்க மேலே விட்டுட்டு அப்படி இருக்கும்போது நான் நீட்டி டக்குன்னு வெட்டி விட்டேன். அவங்களுக்கு தெரியாது, நூல் அவங்க கையில் தான் இருக்குன்னு திரும்பி நூல் இழுக்கிறாங்க. வெறும் நூல் தான் இருந்துச்சு, வால் இல்லை. மேலே என்ன செஞ்சிருச்சு, அல்லேலூயா. அப்போ அதை சொல்லிட்டு என்ன சொன்னார், இவ்விதமாகத்தான் ஆவியானவர் நுகங்களை முறிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, இனிமே எந்த கைகளும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. சிலருடைய கைகளுக்கு, பலவந்தரின் கைகளுக்கு, அவருடைய சகலவிதமான கிரியைகளுக்கும் இந்த இரவு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சிலர் நான் ஃபீல் பண்ணுறேன், ஒர்க் பிளேஸில் இப்படி ஒரு ப்ரெஷரில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஐ எம் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஐ எம் நாட் ஃப்ரீ. இந்த இரவு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய விடுதலை, அந்த விடுதலையின் அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அதே 11ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி வாசிங்க. யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும், யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும், captives, not a physical captive, but சிலருடைய அபிப்பிராயங்கள், சிலருடைய எண்ணங்கள் உங்களை குறித்து இருக்கிறது. அவன் இப்படிதான் பார்த்தா, எனக்கு அப்பயே தெரியுமே, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம ஃபெயில் ஆகி போயிடுவான்ட்டு. இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? When you are trying your best, somebody has a different thought about you. பவுல் அப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே அதை எடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் அக்கினியை போடுவோன்னு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு என்ன பண்ணிடுச்சான், அவர் கையை கடிச்சிருச்சு. அவர் அதை உதறி போட்டார், அக்கினிக்குள்ள உதறி போட்டார். ஆனால் எல்லாரும் நினைச்சாங்களாம், என்ன நடக்கும், இப்போ விழுந்துருவான், இந்த 10 நிமிஷத்தில் விழுந்துருவான், 3 மாசத்துல விழுந்துருவான். அவன் விழுகவே இல்லை. இதுதான் எண்ணங்களுக்கு விடுதலை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட்,
மீன் சிலருடைய எண்ணங்கள் உங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலருடைய எண்ணங்களிலே நீங்கள் மிகவும் தாழ்வா இருக்கலாம். எனக்கு தெரியுங்க, அவன்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த எண்ணங்கள் இருக்கே, அந்த எண்ணங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மற்றவருடைய எண்ணங்கள் உங்களை நிறுத்தி போட முடியாது. மற்றவருடைய எண்ணங்கள் உங்கள் வளர்ச்சியை குறைத்து போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். யோபுக்கு கொடுக்கப்பட்ட காவல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் யோபுக்கு எப்படிப்பட்ட காவல் கொடுத்திருந்தான்னு தெரியுமா? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிசாசை பார்த்து என்ன கேட்கல தெரியுமா? என் தாசனா யோபை தொட்டியா, அவனை திட்டினியா, அவனை சீண்டி பார்த்தியா அப்படிலாம் கேட்கல. என்ன சொன்னார் தெரியுமா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. பிரைஸ் தி லார்ட். இருக்கா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய். கவனம். ச்சே, என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே என்ன அர்த்தம்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்களை கவனிக்கிறவர்களை கூட அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதனால தான் கவலையே பட தேவையில்லை. கவலையே பட தேவை. என்னுடைய பெட்ரூம்ல ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறேன். எனக்கு நேர அது இந்த வாசகம் தான் இருக்கும். என்ன இருக்கும் தெரியுமா? Give it all to God and go to sleep. என்னது? Give it all to God and go to sleep. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து தூங்குறா அப்படின்னு போட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு என்னது நல்லாவே தூக்கம். எங்கனாலும் சரி, நீங்க போய் அங்க போய் செங்குத்தான ஒரு மலையில தலையிலாக படுத்து இப்படி தான் பாஸ்டர் ராத்திரி தூங்கணும், சூப்பர், தூங்கிடலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமெரிக்காவில் ஒரு இடத்திற்கு நான் போயிருக்கிறேன். என்னுடைய உறவினர் ஒரு பஞ்சாபில் இருக்கிற ஒரு பிள்ளையை திருமணம் செய்து அவர் ரிச்மண்ட் அந்த ஏரியாவில் செட்டில் ஆயிருக்கிறார். 5 ஏக்கர்ல வீடு வச்சிருக்கிறார். அமெரிக்காவில் 5 ஏக்கர் ஹோம்னா பெரிய விஷயம். அந்த காலத்தில் டெஸ்லா வந்த புதுசுலேயே வாங்கிட்டார். எனக்கு சொன்னாரு, ஏன்னா அந்த கார் ஓட்டாமலே அதுவே என்ன செய்யும், உங்களுக்கு இப்பெல்லாம் தெரியாது, நான் சொல்றது அப்போ அது வந்த புதுசுல அந்த காரை வாங்கிட்டு காரில் உட்காந்து என்னை கூட்டு போறாரு. அப்படியே காரில் ஓட்டுறதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே ஸ்டைலா. நான் பார்த்தேன், பரவாயில்ல, அவருடைய பணத்தை காட்டுறாரு, அவ்வளோதானே. நம்மளாம் குணத்தை காட்டுறோம், அவர் என்ன காட்டுறாரு? பணத்தை காட்டுறாரு. சரி பரவாயில்ல. வீட்டுக்கு போயாச்சு. அவர் வீட்டுக்கு பிரதானமான ஒரு கெஸ்ட் ரூம் சொன்னாரு, இங்கே நீங்க தங்குங்க. அந்த இரவு, ஒரு இரவு தான் என்னை கேட்டிருந்தார், ஒரு இரவு மட்டும் தங்கிருங்க போதும். நானும் ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். சொன்னார், இந்த இரவு மட்டும் தங்குங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன். சரி, அதனால தான் போயிருந்தோம். அவர் பணம் இருக்குன்னுக்கா போல, அதனால போயிருந்தோம். அந்த இரவு போய் படுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வணங்குகிற அம்புட்டும் வரிசையாக நிற்கிது. எல்லாம் வரிசையாக நிற்கிது. குருநானக் அது நிறைய இருக்குல்ல அவங்களுக்கு, அது பூரா. நான் அந்த உருவங்களை அடுத்த நாள் காலையில் தான், ஏன்னா அடுத்த நாள் காலையில் அவருடைய மனைவியோட அறையில் அப்படி பார்க்குறேன். அந்த ஆஃபீஸ் 2 பேத்துக்கு ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அந்த மனைவியோட ஆஃபீஸில் நான் ராத்திரி யாரெல்லாம் பார்த்தேன்னா அந்த அவளும் படமாக இருக்குது. எல்லாமே மனுஷ உருவங்கள் எல்லாமே படமாக இருக்கு. ராத்திரி அப்படி நிற்கிறாங்க அப்படியே வரிசையா. எப்படி இங்கே வந்த? இங்கே நீ வர முடியாது, இங்கே நீ இருக்கக்கூடாது, நாங்கள் உன்னை இதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே என்ன பண்ண தெரியுமா? ஆவில் நிரம்பி ஜோமன்ட்டு சொன்னேன், ஆண்டவரே, அக்கினி மயமான உம்முடைய வேலி இங்கே காணப்படட்டும். இந்த இரவு நான் தூங்கணும், காலைல எந்திரிக்கணும், தூதர்கள் நிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். 2-3 நிமிஷம் தான் நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கினேன். காலைல தான் எந்திரிச்சேன். காலைல எந்திரிச்சிட்டு ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் 2 பேருமே ரொம்ப அன்பா இருந்தாங்க. எல்லாம் கவனிச்சோன்னே சொன்னாங்க, எங்க இது என்னுடைய ஆஃபீஸ் ரூம், அது அவங்க ஆஃபீஸ் ரூம், கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, சும்மா நின்றுட்டு போங்க போதும் அப்படின்னாங்க. அந்த அம்மாவுடைய ஆஃபீஸ் ரூமில் போய் பார்க்குறேன். நான் பார்த்தவங்க அவ்வளவும் படமாக இருக்காங்க மேலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு இருக்கு, அது மிகவும் 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 சிறந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான காவல் இருக்கு. உங்களை கவனிக்கிறவர்களையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. முறைச்சு பார்க்கறது, தொடுறது, அதெல்லாம் அவர் 2வதுங்க. உங்களை பத்தி என்ன வந்துட்டுனாலே அவர் அங்க திரும்பிடுறாரு, ஏய் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ 3 விதமான விடுதலை குறித்து பேசுகிறோம். காவலிலிருந்து விடுதலை, ஏரோதின் கைகளில்
உங்களை யாரும் இறுக பிடிக்க முடியாது, உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தர் ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். இது மாத்திரமல்ல, யாருடைய எண்ணங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை அவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. ஆமென், அல்லேலூயா. வசனம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு நிறைய இருக்கு, தோண்டி பார்த்தா தான் தெரியுது, அப்படிதானே? வளர்ந்து பெருகிற்று, மேற்கொண்டது. Word of God has the power to subdue. Word of God has the blessing to increase. ஆசீர்வாதம், பெருகச் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, 3 காரியங்கள் சொன்னேன். ஆண்டவரை பற்றி 3 காரியங்கள் சொல்லி அப்படியே முடிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். 12:6. அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு குறித்த நாள். அப்போஸ்தலர் 12:21. குறித்த நாளிலே, அங்கேயும் குறித்த நாள், அப்படிதானே? 2 காலங்கள்னு போட்டுருக்கு, அதே மாதிரி 2 குறித்த நாள்னு போட்டிருக்கு. முதல் நாளை யார் குறித்தா, 2வது நாளை யாரை குறித்தா? முதல் நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவுக்கு நாளை ஏரோது குறிக்கிறான், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ இந்த முதல் பாயிண்ட் என்ன வச்சிருக்கிறேன்னா, இவர் நாட்களை குறிக்கும் தேவன். யாருக்கு நாட்களை குறிக்கிறான்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தன் நாட்களை குறிச்சான்னா அவனுக்கு நாட்களை குறிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இவர் உண்மையிலே நாட்களை குறிக்கும் தேவனானா? ஆமா. அப்போஸ்தலர் 17:31. சீக்கிரமா வாசிங்க. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது அத்தேனே பட்டணத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவரே அறியாதவங்கள்ட்ட பிரசங்கம் பண்றாரு. அதனால இப்படிலாம் சொல்றாரு, சரியா? உடனே நீங்க அப்ப இயேசு மனுஷனா? ஆமா, மனுஷனா வந்த தேவன், அப்படிதானே? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அப்படிதான் வசனம் சொல்லுது. சரி, நல்லா கவனிங்க. நாளை குறித்திருக்கிறார், அப்படிதானே? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவர் நாட்களை குறிக்கும் தேவன். என்ன யாரு குறிக்கிறார்னா, உங்களுக்கு நாட்களை குறிக்கிறவர்களுக்கு அவர் நாட்களை குறிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏறது ஒரு நாளை குறிச்சிருந்தானா, ஆனா பொழுது விடுவதற்கு முன்னதாகவே அந்த இரவிலேயே முந்தி அவர் கிரியை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இவர் நாட்களை குறிக்கும் தேவன். 2வது, 9வது வசனத்தை வாசியுங்கள். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்படிதானே? நினைச்சானா, ஆனா நடந்துருச்சு, அப்படிதானே? நினைச்சான், ஆனா நடந்துருச்சு. அதனாலதான் அடுத்த வசனம் பாருங்க, 21 பாருங்க. 12:21, 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் அதாவது என்னன்னா, நினைச்சான், அது நிச்சயமாவே நடந்துருச்சு. ஆனா இந்த தேவனுக்கு நான் நினைக்கிறவைகளை நடத்துகிறவர் நான் போட விரும்பல, நினையாதவைகளையும் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். முதலாவது நாட்களை குறிக்கும் தேவன், 2வது நினையாதவைகளையும் நடப்பிக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். யாக்கோபு நல்ல உதாரணம். ஆதியாகமம் 48:11 அவன் சொல்றான், நான் நினைக்கவே இல்லப்பா யோசேப்பு, ஓ முகத்தை பாப்பேன்னு கூட நான் நினைக்கவே இல்லப்பா, ஆனாலும் உன் சந்ததியும் காணும்படி, நான் நினைத்திராதவைகளை காணும்படி கர்த்தர் எனக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப 2வது என்ன பாயிண்ட் போட்டுங்கன்னா, நினையாதவைகளை நடப்பிக்கும் தேவன். 3வது சொல்லி முடிக்க போறோம். 3வது, நன்மையான தீர்மானங்களை நிறைவேற்றுகிற தேவன். நன்மையான தீர்மானங்களை நிறைவேற்றும். ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இது வாசிங்கன்னா தான் புரியும். 11வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11 கடைசி. அப்படியே அவர்கள் சேகரித்து
பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். சரி, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 29 தீர்மானம்னு இருக்கும். இருக்கா? தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம், ஒரு தீர்மானம் பண்ணாங்க. என்ன தீர்மானம் பண்ணாங்க? எப்பா, யாருக்கும் நம்ம சகோதரர்கள் யாருக்கும் குறை வந்துடக்கூடாதுப்பா, தாழ்ச்சி இருந்துடக்கூடாது, அப்படித்தானே? அதனால நிறைவா இருக்கணும் அவங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து என்ன கொடுத்து விட்டாங்களாம்? அப்போஸ்தலருடைய கையில் கொடுத்து விட்டாங்க. அதான் 30வது வசனம், அப்படித்தானே? ஆமாவா? 30வது வசனம். அடுத்த வசனம் போடுங்க. போட்டு அனுப்பிட்டாங்களா? இதுல ஒரு 31 வசனம் ஒன்று இருக்கா? இல்லை. ஆனா அடுத்த அதிகாரத்தின் கடைசியில வாங்களே, அடுத்த அதிகாரத்துக்கு கடைசிக்கு வாங்களே. அடுத்த அதிகாரத்துல வாசிங்களே, என்ன போட்டு? பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. பாத்தீங்களா? அந்த தீர்மானம் இங்கே நிறைவேறுகிறது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எப்பா, நீ எடுக்கிற நன்மையான தீர்மானங்களை நான் நிறைவேற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இடையில தான் இந்த ஸ்டோரி அவர் ஆர்டரா வந்துகிட்டு இருக்கிறாரு, அப்படித்தானே? 31 இதை கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆனால் இடையில ஒரு சம்பவம் இருக்கு. அதனால ஒரு வெற்றியை கொடுத்து, நிச்சயமான வெற்றியை கொடுத்து, உங்களுக்கு நாட்களை குறித்தவனுக்கு நாட்களை குறித்து, அப்படித்தானே, நினைத்திராத நன்மைகளை அருளி செய்து இவ்விதமாக நன்மையான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை பற்றி 3 வெளிப்பாடுகளை இந்த இரவு நாம் தியானிக்கிறோம். ஒன்று, நாட்களை குறிக்கும் தேவன். தேவ ஜனங்களா இருக்கிற விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில யார் நாட்களை குறிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்களை அவர் குறிக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் இவ்வளவு வருஷம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு ஒரு டாக்டர். அவர் பெரிய டாக்டர், அந்த பட்டணத்திலேயே ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவர் சொன்னதெல்லாம் தப்பாம நடந்துருச்சு. ஆனா எல்லாருக்கும் சொன்னது நடந்துருச்சு. எனக்கு சொன்னாரு, நீங்க இன்னும் 5 வருஷமோ 7 வருஷமோ தான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. அவர் போயிட்டாரு. நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். உங்களுக்கு நாட்களை குறிக்கிறவர்களுக்கு அவர் நாட்களை குறிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த செய்தியை உங்க டாக்டர் கேட்டாரு, உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லா இருப்பாரு. நையா இருந்தாலும் இப்படி ஒன்று சொல்லிவிட்டாரு, நம்ம இனிமேல் பார்த்து தான் என்ன பண்ணணும், விசுவாசிக்கிட்ட பேசணும். அல்லேலூயா. நாட்களை குறிக்கும் தேவன், நினையாதவைகளை நடப்பிக்கும் தேவன், நன்மையான தீர்மானங்களை நிறைவேற்றுகிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். விவரிக்கப்பட்ட விந்தைகள். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அநேகர், ஆனால் விந்தைகள் விவரிக்கப்படும்படிக்கு ஒருவனுக்குள் ஆழமாய் நடக்கும் ஒரு விடுதலை நிச்சயித்துக் கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அப்படி நிச்சயமான நிகழ்வுகள் நடக்கும் போதுதான் நீங்கள் விசுவாசத்தால் நிறைந்து விவரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறவங்க தான், ஜெபிக்கக்கூடியவர்கள் தான், ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கே விசுவாசத்தின் விந்தைகள் விவரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விசுவாசத்திலே தேவன் செய்கிற கிரியைகளின் விதங்கள் விவரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. பேதுரு அதனாலதான் கையமர்த்தினாரே, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்தவைகளை இப்பொழுது நான் வரிசைப்படுத்துகிறேன். முதல் ஆதி முதல் நடந்ததை வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான்ப்பா, இப்படிதான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் விவரிக்கும் காலம் வருகிறது. வரிசையாய் நீங்கள் விவரிக்க போகிறீர்கள். அவர் செய்தவைகளை வரிசைப்படுத்தி சொல்ல போறீங்க. 1 2 3 நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்ல போறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்கிறவர்கள் யாவரும் பிரமை கொள்வார்கள், ஆச்சரியப்படுவார்கள். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா. Thank you
you, Jesus. Hallelujah. Amen. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பரலோக தேவனே, அப்பா, ஆண்டவரே, காலகட்டத்தின் ரகசியங்களை பேதுரு அறிந்திருந்தபடினால் என்னை குறித்து அவர் செய்திருக்கிற வாக்குத்தத்தங்களும், என்னை குறித்து அவருடைய உள்ளத்தில் கொண்டிருக்கிற திட்டங்களும் இன்னும் மகிமையானதா இருக்கிறபடினால் நான் மடிந்து போக விடவே மாட்டார். நான் ஃபீல் பண்றேன் என்னோட ஸ்பிரிட்ல, ஒருவேளை எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா, ஒருவேளை நான் மடிந்து போவேனோ, சீக்கிரத்திலே நான் முடிந்து போவேனோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் சொல்றார், இல்ல, என்னுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் நிறைவேற்றுவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலுமே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ நன்றி ராஜாவே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, ஓ சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல இயேசுவே, கிருபையே கிருபையே மாறாத. நன்றி அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவு அன்பாய், எவ்வளவு நேசமாய்
உம்முடைய வார்த்தைகளை சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அனுப்புகிறீரே. சேதமடையாமல் எங்களை காப்பவரே, சிறையிருப்புகளை மாற்றுகிறவரே, ஒரு எண்ணத்திற்கும் ஒரு சிந்தைக்கும் எங்களை ஒப்புக்கொடாமல் உடைய இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுகிறவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது அன்பு மிகவும் ஆழமானது. அந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் உண்மையாய், இன்னும் ஆசையாய் உம்மை தொடர, உம்மை தேட உதவி செய்வீராக. ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, உம்முடைய கரங்கள்ல எங்களை நாங்கள் தருகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் போஸ்ட் லைவ்ல இனி பார்க்க போறவர்களையும் கூட இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்கு ஒரு விடுதலின் காலத்தை, வாக்குத்தத்த நிறைவேறுதலின் காலத்தை, ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய விருப்பங்களை செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கிரியைகளையும், உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாப்பும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.